அண்ணா பல்கலை மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் போலீஸ் காவலில் உள்ள ஞானசேகரனிடம் விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிரலாம். கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை சிறப்பு புலனாய்வு குழுவினர் காவலில் எடுத்திருக்கிறார்கள். 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வழக்குல பல்வேறு ஐயங்கள் வெளியில் இருந்தும் அரசியல் கட்சியில் தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்குல ஞானசேகரன் இதற்கு முன்பு இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு அது புகாராகாமல் அல்லது வழக்கு பதிவாகாமல் இருந்திருக்கிறதா என்ற கோணத்துல சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள்ல தொடர்புடைய இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகள்ல தொடர்பில் இருந்த ஞானசேகரனை காவலில் எடுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதும் ஞானசேகரனிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. எழும்பூர் காவல் நிலையத்தில் வைத்து ஞானசேகரனிடம் விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதற்கு பிறகு அதிகாலையில அங்கிருந்து போலீஸ் காவலுடன் கொண்டு சென்று அண்ணாநகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாநகர் காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா தலைமையில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எனவே அவரது அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணை என்பது தற்பொழுது தொடர்ந்து நடந்து வருவதாகவும் ஞானசேகரனை தேவைப்பட்டால் இந்த குற்ற நிகழ்விடத்திற்கு கொண்டு சென்று இந்த சம்பவம் எப்படி நடந்தது, எந்த இடத்தில் அந்த மாணவியை அவர் மடக்கி அங்கிருந்து அவரை 40 நிமிடங்கள் அந்த வளாகத்திலேயே பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றார் என்று கூறப்பட்டிருந்தது. எனவே இது குறித்தெல்லாம் அந்த சம்பவ இடங்களுக்கே அழைத்து சென்று குற்ற நிகழ்விடத்துல இந்த குற்ற சம்பவம் நடந்தது குறித்து நடித்து காண்பிக்க வைத்து அதை வீடியோ காட்சிகளாக பதிவிடவும் இதை வழக்கிற்கு தேவையான ஆதாரங்களாக திரட்டுவதற்கும் சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில அன்றைய தினம் நடந்தது என்ன என்பது குறித்து மாணவி ஏற்கனவே கொடுத்திருந்த வாக்குமூலம் மற்றும் சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டிருந்த இந்த சிசிடிவி உள்ளிட்ட அந்த ஆதாரங்களில் இருந்த தகவல்களை வைத்தும் ஞானசேகரனிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று முழுவதும் விசாரணை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய குடும்பத்தினர் மற்றும் சாட்சிகளிடம் வழக்கு தொடர்புடைய சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியதில் குறிப்பாக அந்த மாணவியினுடைய ஆண் நண்பரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அவர் கொடுத்த வாக்குமூலம் அதன் அடிப்படையிலும் ஞானசேகரனிடம் இன்றைய தினம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். சிறப்பு புலனாய்வு குழுவுல இருக்கக்கூடிய அந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த அதிகாரிகளும் ஒவ்வொருவராக மாறி மாறி விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.